ஒரு ஃபேமிலி சந்தோஷமா சிரிச்சுட்டு இருந்த அந்த ஒரு நிமிஷத்துல போலீஸ் வந்து கதவை தட்டினா என்ன ஆகும்? 10 லட்சம் கடன் அடைச்ச சந்தோஷம் இன்னும் கொஞ்சம் கூட வந்து கூலிங்கே ஆகல. அந்த நேரத்துல ஒரு அம்மாவோட கண்ணு முன்னாடியே அவங்க பையனை வந்து இழுத்துட்டு போயிட்டாங்கன்னா, அந்த அம்மாவோட மனசு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரெஸ்ட் வந்து சாதாரணமா இல்ல. இதுக்கு பின்னாடி ஒருத்தி போட்ட சூழ்ச்சி ஒரு ஃபேமிலியே வந்து சிதைக்க போகுது. மனோஜ் வந்து உண்மையிலேயே வந்து தப்பு செஞ்சிருக்கானா? இல்ல யாரோ அவனை வந்து சிக்க வச்சுட்டாங்களா? இன்னைக்கு நடக்க போறது பாத்தீங்கன்னா, இந்த ஃபேமிலியோட வாழ்க்கையை வந்து தலைகீழ வந்து மாத்த போகுது. மனோஜ் வந்து அரெஸ்ட் பண்ணனால முத்து மீனா அவனை வந்து காப்பாத்த வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உடம்பு சரியில்லாதனால ரெகுலரா நடுவுல வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. சோ மிஸ் ஆன எல்லா வீடியோஸையுமே டெய்லி நைட் 9:30க்கு அப்லோட் பண்ண போறேன். டிஸ்கிரிப்ஷன்ல எந்த டேட்டோட எபிசோட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாருமே எப்பவுமே கொடுத்த சப்போர்ட் தான் எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே. அதனால இந்த டைம்லயே என்ன வந்து விட்டுறாதீங்க. மறக்காம 9:30க்கு வீடியோ பாருங்க. அப்படியே வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் தான் என்னோட பிக்கஸ்ட் மோட்டிவேஷனே. சரி, இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீடைல்ல பார்க்கலாம். ஏப்ரல் 28ஆம் தேதி அன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட் ஃபுல்லா ஒரு டார்க் ட்விஸ்ட் மாதிரி தான் வந்து இருந்துச்சு. சிந்தாமணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மனோஜ் வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி என்னெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வந்து வட்டிக்காரர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வட்டிக்காரரையே வந்து தூண்டி விட்டு போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி ஒரு ஃபேமிலியை வந்து டிஸ்ட்ராய் பண்ண வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி செய்யறது அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு சிந்தாமணி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பணம் வந்து முக்கியம் இல்ல, அவங்க நிம்மதி வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாங்க. இங்க முத்து மீனாவும் ரொம்ப சந்தோஷமா 10 லட்சம் ரூபாய் இந்த கடனை வந்து சம்பவம் வந்து அடைச்சிட்டோம் அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து ஹாப்பியா இருக்காங்க இதை கேட்ட உடனே. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட வந்து நீடிக்கவே இல்லை. அப்ப ஸ்ருதி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மீனா வந்து தாலி சங்கிலியை வித்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுங்க, வீட்டுல இருந்தவங்க எல்லாருமே அவங்களை வந்து திட்டுறாங்க. ஆனா முத்தன் மீனா மனசு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எதுவா இருந்தாலுமே இந்த வீட்டை வந்து நாங்க காப்பாத்துவோம் அப்படின்னு உறுதியா வந்து சொல்றாங்க. இந்த சீன் லிட்டரலி கூஸ் பம்ப்ஸ் பெயின் ரெண்டுமே கலந்து இருக்குது. முத்து மீனாவும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எப்படியாவது இந்த கடன் அடைச்சு வீட்டை வந்து மீட்டுடுவோம் அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க. அப்பதான் அந்த வீட்டுக்கு நேரா வந்து போலீஸ் எதுவுமே புரியாம ஃபுல் ஃபேமிலி அப்படி வந்து நின்றுட்டு இருக்கும்போது மனோஜ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. எதுக்குன்னே தெரியாம டோட்டல் ஃபேமிலி வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபைனான்சியர் வந்து ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கூட்டிட்டு போறாங்க. இதனால பதறி போன அண்ணாமலையும் விஜயாவும் அன்ஸ்டேபிளா வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் வந்து தரன்னு இழுத்துட்டு போன போலீஸ் மனோஜ் வந்து வேன்ல வந்து கூட்டிட்டு போறாங்க. மனோஜ் கொண்டுட்டு போன உடனே வந்து அண்ணாமலை கண்ட்ரோல் வந்து லூஸ் ஆயிடுது. இதனால செம்மையா கோவப்படுற அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ தான் எல்லாத்துக்குமே காரணம், உன்னதான் வந்து ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விஜயா வந்து திட்டுறாரு. இதனால விஜயா என்ன பண்றாங்கன்னா, நேரா தெருவுல நின்னு கதறி அழறாங்க. இந்த சீன் பியூர் பெயினா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மனோஜ் அரெஸ்ட் பண்ண நியூஸை கேட்ட உடனே ரோஹிணி ஓடி வந்து சிந்தாமணி எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு வந்து கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா சிந்தாமணி என்ன பண்றாங்கன்னா, எல்லாமே உனக்காக தான் பண்றேன் அப்படின்னு போய் சொல்லி ரோஹிணியை வந்து ஏமாத்துறாங்க. இமோஷனலா வந்து மேனிபுலேட் பண்றாங்க. நீ மனோஜ் வந்து காப்பாத்துற மாதிரி வந்து நடிச்சா மனோஜ் உன் பக்கம் வந்துருவான் அப்படின்னு வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. இதை நம்புற ரோஹிணி நான் எப்படியாவது மனோஜ் வந்து காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஆனா உண்மை என்னன்னு அவளுக்கு தெரியவே இல்லை. சிந்தாமணியோட சூழ்ச்சி வந்து தெரியாம விஜயும் ரோஹிணியும் மாட்டிட்டாங்க. உண்மை வந்து எப்பதான் வந்து வெளியில வரும் அப்படின்னு தெரியல. முத்து வந்து ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம வக்கீல கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறான். சோ ஜாமீன்ல வந்து மனோஜ் வந்து வெளியில எடுக்கிறதுக்காக வேலை எல்லாமே வந்து செஞ்சுட்டு இருக்கான். ஆனா போலீஸ் வந்து ஸ்ட்ரைட்டா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு சான்ஸே இல்ல, இப்ப பெயில் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இந்த மாதிரி போலீஸ் சொன்னனால என்ன செய்யறதுனே தெரியாம டோட்டல் ஃபேமிலி வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. அந்த ஒரு வார்த்தையை வந்து போலீஸ் சொன்ன உடனே முத்து மட்டும் இல்ல டோட்டல் ஃபேமிலி வந்து உடஞ்சு போயிடுறாங்க. விஜயவுமே வந்து பையனை வந்து ஜெயில வந்து அடைச்சு வச்சதை பார்த்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. சார் அவன் படிச்ச பையன் சார், அவன் வெளியில விடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு போலீஸ் ஸ்கூல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நல்லா படிச்சதை வந்து ஏமாத்திர வேலை செய்யறதுக்கு தானே, இந்த மாதிரி சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க விஜயாவை. அந்த ஒரு டயலாக் பாத்தீங்கன்னா விஜயோட மனசை லிட்டரலி வந்து அப்படியே சிதறடிக்குது. ஒரு அம்மாவோட அழுகையை கூட நம்பாத அளவுக்கு இந்த உலகம் வந்து எவ்வளவு கொடூரமா வந்து மாறிடுச்சு அப்படின்றது இதை பார்த்தாலே தெரியுது. மனோஜ் வந்து ஜெயில இருக்கான், ஃபேமிலி வந்து தெருவில் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான கிரிமினல் பாத்தீங்கன்னா இனிமே வெளியில சிரிச்சுட்டு வந்து இருக்காங்க. முத்துவோட போராட்டம் வந்து சக்சஸ் ஆகுமா இல்ல இந்த ஃபேமிலி ஃபுல்லா வந்து சிதறி போயிடுமா, அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியாது. இந்த கதையில ஒரு ஷாக்கிங் ட்ரூத் ஒன்று வெளியில் வரப்போகுது. அது எல்லாரோட வாழ்க்கையும் வந்து மாத்த போகுது டோட்டலா. இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு தெரியணும்னா இந்த கதையை கண்டிப்பா பாருங்க. இப்ப பெரிய கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனோஜ் ஜெயில இருந்து வெளியில வருவானா, சிந்தாமணியோட சூழ்ச்சி எப்ப வெளியில வரும், முத்து அண்ட் மீனானால இந்த ஃபேமிலி வந்து காப்பாற்ற முடியுமா, வீடு லாஸ் ஆயிடுமா இல்ல அதை வந்து ரெக்கவர் பண்ணிடுவாங்களா, இந்த எபிசோட்ல ட்ரஸ்ட், பிட்ரயல், சாக்ரிஃபைஸ், பெயின் எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு இமோஷனல் ஸ்ட்ரோம் மாதிரி தான் வந்து இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.